அனைவருக்கும் வணக்கம். மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் கிரவுன் மெம்பராக பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபரை தான் இப்போ நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தமிழ்ச்செல்வி. கடந்த ஒரு வருட காலமாக மைவி3 நிறுவனத்தில் கிரவுன் மெம்பராக பயணித்துட்டு இருக்கேன். நீங்கள் இந்த நிறுவனத்தில் எப்படி இணைஞ்சிங்க? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மெம்பர், அதாவது ஓஎம்மா ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் கேர் பேக் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா 370 ரூபாய் பே பண்ணி ஃபேஸ் கேர் பேக் பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் ஒரு 3-4 மாதங்களாக பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரவுன் மெம்பர் ஆயுர்வேதிக் கேப்சூலை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக கிரவுன் மெம்பராக ஆனேன். இந்த நிறுவனத்தில் நீங்களா இணைந்தீங்களா, இல்லை உங்களை யாராவது வற்புறுத்தி இணைய வச்சாங்களா? யாரும் வற்புறுத்தலை. என்னோடைய இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ஏர்ன் பண்ணணும். குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்து வேலைக்கு போக முடியல. ஸோ இப்போ வீட்டு வேலையும் பார்க்கலாம், குழந்தையும் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் நான் மாதம் 11,000 நான் ஏர்ன் பண்ணுறேன். இந்த நிறுவனம் உண்மையான நிறுவனம்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? நம்பிக்கை இருந்து தான் இதில் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி தவறாது ஒவ்வொரு மாதமும் எனக்கு கரெக்டான கேஷ் எனக்கு வந்துடுது. உங்களுடைய வருமானம் எந்த மாதத்துலேருந்து தடைப்பட்டுச்சு? இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்களா? பிப்ரவரி மாதம் வரைக்கும் எனக்கு கரெக்டாக வருமானம் வந்துச்சு. எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அமௌண்ட் வரல. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அமௌண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் எம்டி. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட் முடிகிற டயத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எம்டியை தேவையில்லாத ஒரு பொய்யான புகார் கொடுத்து அவரை இப்போ சரணடைய வச்சு இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரமும் எங்களுக்கு வருமானம் இப்போ குறைஞ்சிடுச்சு. ரொம்ப சிரமமா இருக்குது. இல்ல குறைஞ்சிருச்சா இல்ல தடைப்பட்டிருக்குங்க? தடைப்பட்டிருக்கு. எங்களுக்கு எத்தனை மாதங்களா வருமானம் தடைப்பட்டிருக்கு? கடந்த 5 மாதமா எங்களுக்கு வருமானம் இல்ல. இப்ப இந்த சூழ்நிலையில உங்களுடைய வருமானம் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்றது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லைங்களா? எங்க எம்டி மேல எங்களுக்கு எனக்கு இல்ல, எங்க எல்லாருக்குமே 100% நம்பிக்கை இருக்குது. ஆனா அதை நம்ம முதலமைச்சர் ஐயா தான் மனசு வச்சு எங்க வாழ்வாதாரத்தையும் எங்க நிறுவனத்தையும் எங்க எம்டியும் மீட்டு தந்து எங்க வாழ்வாதாரத்தை மீட்டு தரணும். இந்த நிறுவனம் சரியான அரசாங்க விதிகளின்படி தான் நடக்குதுன்னு? கண்டிப்பா எல்லா அரசாங்க விதிப்படி எல்லாத்தையும் அவங்க எல்லா சர்டிபிகேட்டும் வச்சிருக்காங்க. உங்க நிறுவனத்துல பொருள் தயார் பண்றாங்க, அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் செய்வதன் மூலமாக மட்டும்தான் வருமானம் பெறீங்க இல்லீங்களா? கண்டிப்பா. அது நீங்களா எதுவும் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யல? நான் 360 ரூபாய் நான் கட்டுறேன்னா பிஎம்க்கு அதுக்குரிய பொருளை வாங்கிக்கிறோம். நாங்க என்ன பொருளை எங்களுக்கு அந்த பொருளை காமிக்க முடியுங்களா? ஃபேஸ் கேர் பேக். இதுதான் பிஎம்க்கு உண்டான பொருள் இல்லீங்களா? பேசிக் மெம்பருக்கு உண்டான பொருள். மெம்பருக்கான பொருள் 360 ரூபாய். நீங்க கிரவுன் மெம்பர் ஆனதுக்கு என்ன கிடைச்சது? அதுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல். இந்த ஆயுர்வேதிக் கேப்சூல் சாப்பிட்றதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குதுங்களா? எனக்கு நல்ல எனர்ஜி இருக்குது, நல்லா வேலை செய்ய முடியுது. ஏன்னா எனக்கு காலையில 5 o'clock நான் எந்திரிக்கிறேன். அதுல இருந்து நைட்டு தூங்குறதுக்கு 11 o'clock ஆகுது. ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் ஏஜ்டு, அவங்கள பார்க்கணும், என்னோட பேபி பார்க்கணும், அட் த சேம் டைம் வீட்டு வேலை, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது இந்த கேப்சூல் சாப்பிட்றதுனால இருக்கு. உங்களுக்கு இந்த கேப்சூலால எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது? சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆரோக்கியம் தான் இருக்குதுன்னு? நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நம்பி நீங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றிங்க சார். உங்க நிறுவனத்தை இறைவன் அருளால் கண்டிப்பாக காப்பாற்றப்படும்னு ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி, வணக்கம்.